அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள். அனைவரும் ஜி கஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது, இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது கர்ம ஜோதிடத்துக்குரிய நிறைய விதிகள்ல ஒரு முக்கியமான விதியை பார்ப்போம். தொடரக்கூடிய கர்மாக்களை தொடரக்கூடிய கிரக அமைப்பு தான் சுட்டி காட்டுது. எனக்கு முன்னால் யாரும் இந்த தலைப்பு அதிகமா எடுத்ததில்லை. நான் இந்த தலைப்பு எடுத்து அதிகமா தீவிர ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். என் டேட்டா பேஸ்ல நிறைய சார்ட்ஸ் இருக்கு. ஜாதகம் பார்க்கறதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் பார்க்கறதுனால அந்த வந்த அனுபவங்களையும் எடுத்து தொகுத்து இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துருக்குறேன். அதனால நமக்கு என்ன என்ன ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த தேதியில சுபகிரகம் பாவகிரகம் அப்படிங்கிறத தாண்டி தொடரக்கூடிய கிரக அமைப்பு தொடரக்கூடிய கர்மாவை தருகிறதுன்னு அர்த்தம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2-3 பதிவுகளை பத்தி பேசியிருந்தாலும் கூட இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். இந்த இதுல 2 தலைப்பை பத்தி பேசுவோம். ஒண்ணு குருச்சந்திரன், இன்னொன்னு சனிக்கேது. இந்த குருச்சந்திரன் அப்படின்னு நல்ல கிரக சேர்க்கை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம தலைப்பு என்ன? தொடரக்கூடிய கர்மாவை காட்டும். ஆமா, ஒரு கணவரோட ஜாதகத்துல மேஷத்துல குருச்சந்திரன், மனைவியோட ஜாதகத்துல சிம்மத்துல குருச்சந்திரன், குழந்தையோட ஜாதகத்துல தனுசுல குருச்சந்திரன். ஒரு கணவருடைய கர்மாவை அதிகரிக்கவோ குறைக்கவோ மனைவி ஜாதத்தினால முடியும். அந்த விளைவுக்கு தகுந்த மாதிரிதான் குழந்தையும் பிறக்கும். குழந்தை ஜாதத்தை வச்சு இந்த பெண்மணி தோஷத்தை அதிகரித்திருக்கிறாரா குறைத்திருக்காரான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதத்துல கூடிய தோஷத்தை ஆணோட ஜாதகத்தை கணவரோட ஜாதகம் அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யும். அதன் விளைவு குழந்தை ஜாதகத்துல பார்க்கலாம். எந்த விதமான மாற்று கருத்துல சில ஜாதகத்துல பார்த்தோன்னே இந்த கிரகச்சிற்கு தெரியும் இதுதான் வெட்டிட்டு வருதுன்னு. சில ஜாதகத்துல பார்த்தா தெரியாது. கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும், முன்னோட்டமா இருக்கும். இந்த கிரகச்சிற்கை பார்த்தோன்னே 3 பேர்த்துக்கு ஒரே மாதிரி தொடரும். இந்த இடத்துல குழந்தைகள் தொடர்பான ஒரு சாபமோ அல்ல குருமார்கள் தொடர்பான ஒரு சாபமோ வர்த்திட்டு வருது அப்படிங்கிறது சொல்லிடலாம். நான் அவர்கிட்ட கேட்கறேன், நான் உங்க குடும்பத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு தொந்தரவுகள் இருக்கலாம், இல்ல குருமார்களால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல ஆசிரியர்களால் ஏதாவது நீங்க பெருசா பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நேரம் அமைதியா இருக்காரு. பிறகு சொல்றாரு, ஒரு ஆசிரமத்துக்கு நான் நிறைய பண உதவி செஞ்சேன். அந்த ஆசிரமம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் விலகிட்டாங்க. அந்த ஆசிரமத்துல இருந்து எனக்கு ஒரு பணம் வந்துட்டு இருந்தது, ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்தது. ரொம்ப குறைவான அளவுக்கு வட்டிக்கா நிறைய பணம் கொடுத்துருந்தேன். திருப்பி எனக்கும் நண்பருக்கும் சண்டை வந்தாலும் இந்த ஆசிரமத்தை விட்டு நான் வெளியே வரமாச்சு, என் பணம் அங்கிருந்து வரல. பல கோடி ரூபாய் பணம் மாட்டிக்கிச்சு. வருமா வராதா? இந்த பணம் வரலைன்னா எனக்கு குடும்பம் இல்லை, என் மனைவி என்னை விட்டுட்டு வெளியேறிடுவாங்க, அந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏதேனும் ஒரு ஜென்மத்துல இந்த குருநாதருக்கு ஒரு பண்ண தொந்தரவு மறுபடியும் குருகுல தொழில தொந்தரவா ஏத்து வாங்கிட்டு வர. சரி, இதோட படிக்கிற காலத்துல சொல்லுங்கன்னு கேட்கிறோம். அவரு 10th படிச்சுட்டு இருக்காரு. படிச்சிருக்கும்போது அவருக்கும் ஆசிரியருக்கும் தகராறு வந்ததில்ல. அந்த ஆசிரியர் இவரை கடுமையா திட்டி சஸ்பென்ஷன் வரைக்கும் கொண்டு போய் 1 வருஷம் படிக்க விடாம பண்ணிட்டு, இவர் நான் அந்த குற்றத்தை பண்ணாலும் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணேன், அந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப கடுமையா பண்ணாலும் என்னோட ஸ்கூல்ல இருந்து விலக்கி வச்சுட்டாங்க. மறுபடியும் வேற ஸ்கூல்ல போய் தான் 10th படிச்சேன். 1 வருஷம் வீணாயிடுச்சு. அந்த குருவின் காரகத்துவம் வருடிட்டே இருக்கு. சந்திரன் மன ரீதியான விஷயம். இந்த குடும்பத்துல எங்க பாட்டிக்கு மனநோய், எங்க அம்மாவுக்கும் மனநோய், இப்ப எனக்கு ஒரு மாதிரி மனசு இறுக்கமா இருக்கு, மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன ஒரு தொடர்பு பாருங்க. இன்னொரு ஜாதகத்துல கடகத்துல குருச்சந்திரன், இது வீட்டு தலைவர். அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு கண்ணில குருச்சந்திரன், அவருடைய பொண்ணுக்கு விருட்சத்துல குருச்சந்திரன். ரொம்ப ஆச்சாரமான குடும்பம்.
ஒருத்தருடைய பக்தி இன்னொருத்தர் எரிச்சல் ஏற்படுத்தியது. அப்ப அப்பாவுடைய குருச்சந்திரன் உச்சமா இருக்கு, பொண்ணோட குருச்சந்திரன்ல சந்திரன் நீசமா இருக்கு. அப்பாவுடைய ஆச்சாரமும் பக்தியும் புள்ள பார்த்து பார்த்து வெறுப்பாய் போய் வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேன்னு வீட்டு விட்டு வெளியேறிச்சு. அது புள்ளைய கடுமையா பாதிச்சிருச்சு. வீட்டுல ராணி மாதிரி இருந்த பொண்ணு அப்பாவுடைய நடவடிக்கை பிடிக்காம வீடை விட்டு வெளியேறி போய் தவறான நண்பர்கள் இருந்து தவறான திருமணத்தை பண்ணி அன்றாட தேவைக்கு கூட கஷ்டப்படுற அளவுக்கு மாறிடுச்சு. இது விரட்டக்கூடிய குறிச்சம் இது நடந்தது சந்திரதச குரு புத்தியில. ஒரு கிரக சேர்க்கை தனது தசாபுத்தி காலங்களில் தனது கோச்சாரங்களிலேயோ மிக தெளிவாக வேலை செய்யும். அப்பதான் இந்த கர்மா வெளிப்படும். இப்ப இந்த 2 பேத்துக்குமே பிரசன்னம் பாக்குறேன். முதல் சொன்ன குடும்பம் ஒரு நாள் வராங்க, 2வது சொன்ன குடும்பம் இன்னொரு நாள் வராங்க. என்ன ஆச்சரியம்னா கோச்சாரத்துல அந்த கணவர் ஜாதகத்துல என்ன குருச்சந்திரன் டிஸ்டன்ஸ் இருச்சோ அதே இது முதல் ஜாதகத்துல இருக்கு. 2வது ஜாதகத்துல இந்த பொண்ணோட ஜாதகத்துல எவ்வளவு குருச்சந்திரன் டிஸ்டன்ஸ் டிகிரி இருந்துச்சோ அதே டிகிரி 2வது. இது வந்து என்ன சொல்லுது, இந்த 3 பேத்துக்குமே குருச்சந்திர யோகம் இருந்தாலும் கூட யாரோட ஜாதகத்துல கோச்சாரம் பொருந்தி போதோ அவரே அந்த சம்பவத்துக்கு மூலகார்த்தவர். அவர்னாலதான் அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. முதல் சொன்ன ஜாதகத்துல வீட்டு தலைவருக்கு இருந்துச்சு, அவர்னால இந்த குடும்பம் பொருளாதார இழப்பு ஏற்படுறது பாதிக்குது. 2வது சொன்ன ஜோடியில அந்த பொண்ணுக்கு குருச்சந்திரன் விருட்சத்துல இருக்கு, அந்த பொண்ணோட ஜாதத்துக்கு டிஸ்டன்ஸ் 10 டிகிரினா அதே 10 டிகிரி நம்ம பிரசனம் பாக்குறதுக்கு இருக்கு. ஸோ இந்த பொண்ணால அந்த குடும்பம் அவமானப்பட்டாங்க, ஊரை விட்டு வெளியில போனாங்க, திரும்ப ஊருக்குள்ளேயே வரல. அப்படி உங்க ஜாதகத்துக்கு விரட்டக்கூடிய தன்மையை தரக்கூடிய காரகிரகத்தின் சேர்க்கை எதுவோ அதே கிரக சேர்க்கை அந்த கிரகத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய நாளில் அல்லது பிரசனம் பார்க்கக்கூடிய நாளில் அதே மாதிரி உட்கார்ந்து பாருன்னு சொல்லும். அங்கதான் கிரகத்தோடைய விளையாட்டு நம்ம அற்புதமா உணர முடியும். இது ஒண்ணு. இன்னொரு கிரக சேர்க்கை சனிக்கேது கிரக சேர்க்கை. அப்பாவுக்கு சனிக்கேது சேர்க்கை மகரத்துல இருக்கு, மகனுக்கு சனிக்கேது சேர்க்கை மீனத்துல இருக்கு. அந்த அவருடைய அம்மாவுக்கு சனி 3ஆம் பறவை கேத பாக்குற, சனி ரிஷபத்திலையும் கேது கடகத்துல இருக்கிற. இந்த 3 பேத்துக்குமே சனி கேது தொடர்பு. கேது சனியோட நட்சத்திரத்துல இருக்குது அம்மாவுக்கு. இந்த 3 பேத்துல அப்பாவுக்கு சனிக்கேது சேர்க்க மகரத்துல, பையனுக்கு சனிக்கேது சேர்க்க மீனத்துல, அம்மாவுக்கு கேது சனி நட்சத்திரம் பூசத்துல, சனி வந்து 3ஆம் பறவை ரிஷபத்துல இருந்து பாக்குறாரு. இந்த 3 பேத்துக்குமே சனிக்கேதுல, அம்மாவுக்கு மட்டும் பார்வையில் இருக்கு, மற்றது சேர்க்கல இருக்கு. இந்த குடும்பத்தை கேட்கிறோம், ஒரே மாதிரியான பேட்டை. அவங்க அப்பா யாருன்னே பேசுறது இல்லை, தனிமையாவே இருந்தாரு. இந்த பையனும் தனிமையாவே இருப்பான். அந்த அவங்க அப்பா தன்னோட சேர்ந்து யாருக்கும் நேரம் ஒதுக்கல, இந்த பையனும் நேரம் ஒதுக்கல. அந்த அப்பா திருமணம் செஞ்சு மனைவி கூட பெரிய லெவல் நெருக்கமா இல்லை. இந்த பையன் திருமணமாகி 1.5 வருஷத்துல மனைவியிட பேசவே இல்லை. தொடரக்கூடிய வலிகளை, தொடரக்கூடிய கசப்புகளை இந்த தொடரக்கூடிய கிரக சேர்க்கை கர்ம ரீதியாக தெளிவா காட்டுது அப்படிங்கிற விஷயம். திரும்ப இவங்க ஒரு முறை பிரசனம் பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்த அன்னைக்கு தனுசுல சனிக்கேது சேர்க்கை இருந்திருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க. அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, இந்த சனிக்கேது சேர்க்கைக்கு நீங்க ஒரு தீர்வு செஞ்சுட்டு நிறைய அன்னதானங்கள் பண்ணிட்டு அப்புறம் நான் சுபகாரியத்துக்கு போங்க அப்படின்னு. அப்படி அப்பாவுடைய கர்மா பிள்ளையோட கர்மால காட்டுமா? இந்த குணம், நடையுடைய பாவனை, செயல் அத்தனையும் காட்டுது. உங்க அப்பாவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தான் தொழில், பையனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தான் தொழில். அவங்க அப்பாவுக்கு ஒரு குறிப்பிட்ட கார் பிடிக்குன்னா அதே பிராண்ட் கார் தான் பையனுக்கும் பிடிச்சி. அப்பாவுடைய குணங்கள்ல அப்படியே செராக்ஸ் மாதிரி பையனுக்கு நிறைய குணங்கள் பொருந்தி வரும். எப்படி அவர் டெஸ்ட் சென்ஸ் இருக்குமோ அதே மாதிரி பையனுக்கு அந்த தொடரக்கூடிய கர்மா அதே மாதிரி குணபாவங்களை தருதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க குடும்பத்துல மொத்த ஜாதகத்திலையும் எடுத்து ஒரே பேப்பர்ல எழுதி வச்சு யாருக்கு ஒரே மாதிரியான கிரக சேர்க்கையும் எடுத்து எழுதுங்க. அவங்க எல்லாம் ஒரே விதமான கட்டமைப்பில் தனது கர்மாவை கலைக்க சேர்ந்திருக்கிறார்கள் வச்சுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மனைவியோட ஜாதகத்துல கூடிய கிரக அமைப்பு கணவனின் தோஷத்தை யோகத்தையோ கூட்டவோ குறைக்கவோ செய்யும். அப்படி கூட்டினா என்ன, குறைச்சானு பிள்ளை ஜாதத்தில் வெளிப்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி கணவனோட ஜாதத்துல மனைவியின் யோகத்தையோ தோஷத்தையோ அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யறது கர்மனால முடியும். அதன் விளைவுல குழந்தை ஜாதத்துல பார்க்கலாம். இந்த தியரி எடுத்து உங்க ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்க.
எந்த கிரக சேர்க்கை தொடர்கிறதோ அந்த கிரக சேர்க்கை உரிய பரிகாரங்களை, பிரார்த்தனைகளை, வழிபாடுகளை செய்வதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான உணர்வு. நான் இந்த ஆய்வை செய்யறதுக்கு 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 ஆண்டு எடுத்துக்கிட்ட இந்த ஆய்வை சொல்லி பலனடையும் போது ஒரு அபரிவிதமான சந்தோஷம் வந்தது. இந்த ஒரு புதிய கோணங்கள் இப்படி வந்தது. ஸோ இது நம்மளும் உங்க ஜாதகங்களையும் செக் பண்ணி பாருங்க. அப்படி இருந்தா அதுக்கான கோயில்களுக்கு எந்த கிரகச்சரிக்கை ஒரே மாதிரி இருக்கோ அந்த கிரகத்துக்கு, அந்த கிரகச்சரிக்கைக்கு சிறந்த லெவல்ல வழிபாடுகளோ, பிரார்த்தனைகளோ, பரிகாரமோ செய்து உங்களை நீங்க மேம்படுத்தி கொள்ளலாம். எத்தனையோ பேத்துக்கு செவ்வாய் கேது சாரத்திலே இருக்கு. எத்தனையோ பேத்துக்கு சந்திரன் 5 பேர் ஒரு குடும்பத்துல 5 பேருக்கும் சந்திரன் கேது சாரத்துல. இதன் மாதிரி நிறைய. அதனால அந்த ஒற்றுமை என்னன்னு பார்த்து, அந்த ஒற்றுமைக்கு என்ன நெகட்டிவ் கொடுக்குதுன்னு பார்த்து, அந்த நெகட்டிவை நம்ம சரி செய்யணும்னா வாழ்க்கையை மேம்படுத்திக்கிற முடியும் அப்படிங்கிறது கர்ம ஜோதிடத்துடைய ஒரு முக்கியமான கண்டென்ட். இந்த வகுப்பை தான் நம்ம சென்னையில நேரடியாக நடத்த காத்திருக்கிறோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க நம்பரில் தொடர்பு பதிவு செய்யலாம். ஜனவரி 2, 3, 4 இந்த 3 நாள் சென்னையில நேரடி வகுப்பாக பிரச்சனை இப்படி இருக்கு, தீர்வு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல காத்திருக்கோம். இந்த வகுப்பு கடந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு பின்னால் இப்பதான் நடத்துறோம். இனி மறுபடியும் ஒரு 3 வருஷம் வச்சுதான் இதே வகுப்பு இருக்கும். இது அடிக்கிறதுக்கு நடத்துற வகுப்பு இல்லை. ஸோ இந்த கர்ம ஜோதிடம்ங்கிறது ஒரு கர்மம் மேல ஈடுபாடு உள்ள ஜோதிடர்களுக்கு அல்லது ஆர்வலருக்கு நல்லா பயன்படுதுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். படிக்கணும் விருப்பம் இருக்கும், கீழே நம்பர்ல பதிவு செய்து வரலாம். மேலும் எனக்கு ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க பேசிக் கிளாஸ் நம்ம ஜிகேஸ் சிறப்பா நடந்துச்சு. அது ஜனவரி 9ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடத்த காத்திருக்கோம். படிக்க விருப்பம் இருக்குங்க, கீழே பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும், எல்லாரும் தன் வாழையை தானே மேம்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அதுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி உதவி செய்யட்டும். எல்லாருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும், உயர்ந்த புகழையும், மெய்ஞானத்தையும், பேரறிவையும், இசை ஞானத்தையும் பெருமையோடு வளரட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.